ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் சில பொருட்களுடைய ரிவ்யூ சொல்லியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்துக்குமே ரிவ்யூ சொல்லியிருக்கேன். அதனுடைய ரிவ்யூஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நான் கொஞ்சம் குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாட்டர்டேனாலே கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் டவுன் ஆகிடும். எதுக்காக அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். அந்த நாளைக்கு நான் ஒயிட் ரைஸ் செஞ்சு கொஞ்சம் மட்டன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே சாதம் கலைஞ்ச தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதில் நம்ம முகத்தை கழுவினோம் அப்படின்னா அது கொஞ்சம் பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி நானும் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக இருக்கிறது மணி பிளான்ட்க்கு போட்டுருவேன். கொஞ்சமாக முகத்தை கழுவணும் அப்படின்னாவே ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் சொன்ன விஷயம்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிட்டேன் அப்படின்னா தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி இந்த வீக் நான் கொஞ்சம் டிமார்ட் போயிருந்தேன். அந்த நேரத்தில் இந்த பருப்பு வகைகள் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது என்ன அப்படி பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான பருப்பும் கலந்துருக்கு. உளுந்துலேருந்து நம்ம சிறும் பருப்புல எல்லாமே இதில் இருக்குது. கருப்பு உளுந்து மோஸ்ட்லி இதில் கலந்துருப்பாங்க. இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்றதுனால நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த கருப்பு உளுந்து இருக்கிற இந்த இதுவை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது சின்ன ஆலாக்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப லாஸ்ட் ஆளாக்கு. இதில் தான் நான் செய்வேன். எங்கள் வீட்டில் 3 பேர் தான் பெரியவங்க, 3 பேர் சின்ன பசங்க. ஸோ அதனால் கம்மியான குவான்டிட்டி தான் நான் சமைப்பேன். கடை பசங்களுக்கு போகணும் அப்படின்னாவே கொஞ்சம் 2 பேர் தான் கடை பசங்களுக்கு சாப்பாடு போகும் தினமும். ஸோ அவங்களுக்காக இதையே அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இதையே மீந்துடும். எங்கள் வீட்டில் அவ்வளோ கம்மியாக தான் சாப்பிடுவோம். எப்பவுமே சின்ன வெங்காயம் வீட்டில் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருப்பேன். இந்த கருப்பு உளுந்து வச்ச இந்த தானியத்தை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். இது எதுக்காக வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மெல் இந்த பச்சை வாசம் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் இப்படியே நம்ம அரிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம உரித்தோம் அப்படின்னா நமக்கு டைம் ரொம்ப சேவிங் ஆகும். இந்த வேலைகள் எல்லாமே எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ வந்தாங்க அப்படின்னாவே நான் அந்த வேலைகள் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா டக்குனு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க எனக்கு. ஸோ அவங்க இருந்தாவே எனக்கு கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இப்போது இந்த சின்ன வெங்காயத்தை ஊற போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த தக்காளி எல்லாமே அரிஞ்சு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் எல்லா தானியமும் இருக்கிறதுனால, பருப்பு வகைகள் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தி. சின்ன பிள்ளைங்க நம்ம நிறைய தானியம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குழம்பு, ரசம், சாதம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க எதுவுமே ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆச்சும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இது சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம். இது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது அடிக்கடி பொங்கி வராது. அதனால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக மட்டன் செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. சாட்டர்டே அன்னைக்கு பசங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு மட்டன் எடுப்போம். ஸோ அந்த நேரத்தில் மட்டன் கிரேவி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு நல்லாயிருக்கும். இது புதுசாக வாங்கி இருந்த நைஃப். ஸோ இதில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஷார்ப்னஸ் உடனே வந்துடுது.
ஸோ அதே மாதிரி இதனுடைய ரிவ்யூஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாலும் கூட அதனுடைய அந்த அந்த டிசைன் வந்து மாறலை, ரொம்பவே சூப்பராக அப்படியே இருக்குது. இந்த நைஃப் ஷார்ப்னர் வந்து எனக்கு கிச்சனில் ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. இதனுடைய ரிவ்யூ வந்து பின்னாடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே என்னுடைய மாடுலர் கிச்சனுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாடுலர் கிச்சன் செய்யும்போது இந்தந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே டேக் பண்ணி வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். அந்த பொருட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கினேன். என்னுடைய கிச்சன் வந்து 1 இயர் ஆச்சு மாடுலர் கிச்சன் பண்ணி. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. மட்டன் செய்யும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவரே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் சாதம் வச்சோம் இல்லையா, நல்லா கலைஞ்சி வந்துடுச்சு. ஸோ இந்த சாதம் பொங்கி வரும்பொழுது இந்த வடிகட்டுற அந்த கஞ்சி தண்ணி வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக பெப்பர் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் ஹெல்த்தியாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இருந்தேன்னா கூட ஒரு கிளாஸ் வந்து குடிச்சுப்பேன். அவ்வளோ ஹெல்த்தி, சாதத்தில் இருக்கிற ஹெல்த்தியோட அதில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து டிமார்ட்க்கு போயிருந்தப்போ இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கியிருந்தேன். 69 ருபீஸ்க்கு வர்த்துன்னு சொல்லுவேன் இந்த கண்டெய்னர் எல்லாமே. கிராசரி ஐட்டம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர் ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாருமே பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டுருக்கேன். அதே மாதிரி அலுமினியம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வரேன். அலுமினியம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா குக்கரை கூட தான் அவாய்ட் பண்ணணும். நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்னாவே அந்த கிச்சனில் வேலை செய்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வாங்கி இதில் வந்து ப்ரஷ் வந்திருந்தது. இது ஆயில் கண்டெய்னர். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ப்ரஷ் வரும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி 2மே ப்ரஷ் வந்துருச்சு. ஸோ ஓகே, ஒன்று வந்து சப்பாத்திக்கு, ஒன்று வந்து நெய் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கீழே இருக்கிற இந்த ட்ரே வந்து ரொட்டேட்டபுள் ட்ரேன்றதுனால நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்த பக்கமும் திருப்பி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி சின்ன ஆயில் கண்டெய்னர் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து கழுவுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மேலே இருக்கிற லிட்டு கூட சரியாக வரலை. நான் ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணேன், 1 இயர் யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. உள்ளே வந்து கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ அதனாலே வந்து இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து இப்போது அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் 2த்துலையுமே இருக்குது. ஸோ ரேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 700க்கு மேலே வருது. 4 கண்டெய்னர் வருது. ஸோ 700 வருது. ஸோ அம்மா வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது 2மே எனக்கு 2, அக்காவுக்கு 1, அன்னிக்கு 1 வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இது வந்து என்னுடைய கிச்சன் வந்து எல்லோ தீமில் இருக்கிறதுனால ஸோ நான் எல்லோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட இப்போது நெக்ஸ்ட் ப்ராடக்டை பார்க்கலாம். இது வந்து கல்லுப்பும் தூளுப்பும் வச்சு வைக்கிற ஜாடி. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க 2 ஜாடி. அது வந்து லைட்டாக கிராக் விட்டு உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு இந்த ஜாடி வாங்கியிருந்தேன். இதனுடைய டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் வந்து ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி.
இது வந்து லிட்டு ரொம்ப டைட்டாகவும் இல்லை லூஸாகவும் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த டிசைனுக்காகவே நான் இதை வாங்கினேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய கிச்சனுக்கு இது ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ வாங்கினேன். இந்த இடத்துக்கு இது ஆப்டாக இருந்தது. அதுக்காக என்னுடைய கிச்சனுக்கு இந்த எல்லோ தீம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே கொஞ்சம் எல்லோவே வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து டிமார்ட்க்கு போயிருந்தேன். டிமார்ட்டில் வந்து இந்த குட்டி பாட்டிலை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். எப்போவுமே வந்து இந்த குட்டி குட்டி ஜார் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன சின்ன இந்த சாம்பார் பொடி, புளியோதரை, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இதுக்கு எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இதில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டு வச்சேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனுடைய ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே 19 ருபீஸ்க்கு தான் கிடச்சிச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. லிட்டு கூட ரொம்ப டைட்டான லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய கிச்சனுக்கு வந்து இது ரொம்ப அழகு கொடுத்தது இந்த குட்டி குட்டி ஜாரு. டிமார்ட்க்கு போனால் அப்படின்னாவே நம்ம ஒன்று வாங்க போவோம், கண்டிப்பாக வந்து 4 பொருட்களை வாங்கிட்டு வருவோம். ஸோ அவ்வளோ அட்ராக்டிவான பொருட்கள் வந்து டிமார்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சாம்பார் பவுடர் அப்படின்ற அந்த அதில் இருக்கிற ஷீட்டு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இது பார்த்த உடனே இதில் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு பார்த்த உடனே எடுத்துப்பேன். ஸோ மாற்றவும் மாட்டேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து ரொம்பவே கிச்சனுக்கு ஹெல்ப்ஃபுல்லான பொருள்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே நம்ம போட்டு நம்ம ஸ்விஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பொடிசாக வந்து நமக்கு வந்துடுது. இப்போ இதில் வந்து சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது நல்லா வந்து நமக்கு நறுக்கி கொடுத்துரும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். 2 நட்ஸ் போட்டு இதில் நல்லா ஸ்விஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாவே இந்த மாதிரி சின்ன 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 பீசஸாக கட் பண்ணி வந்துடுது. இதை வந்து நம்ம பாயாசத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தா கூட இதை ஸ்விஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நான் வாங்கும்போது இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. வாங்கின பிறகு இது சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னு அவங்க வீட்டில், அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டு வர்த்தன் ப்ராடக்ட் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். கிச்சன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் செட்டு தான். இதில் பெரிய நைஃப் செட்டு பார்த்துருந்தேன். அது வந்து 600க்கு மேலே வருது. ஸோ அதனால் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டேன். இது ஜஸ்ட்டு வந்து 200லேயே எனக்கு வந்து 3 நைஃப் கிடச்சிடுச்சு. இதனுடைய மேலே இருக்கிற அந்த சூப்பரான அந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டிசைன் வைஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டிசைனுக்காகவே இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இதுவும் வந்து ஆட் டு கார்ட்டில் ஒன்று தான் சொல்லுவேன். அவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம நைஃபை வந்து நைஃப் ஷார்ப்னரில் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நைஃப் ஷார்ப்னரில் நம்ம ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மேலே இருக்கிற அந்த கிளிட்டர் போயிடுதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக போகலைங்க. பாருங்கள், உங்கள் முன்னாடியே நான் ஷார்ப் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த நைஃப் ஷார்ப்பனரும் இது கண்டிப்பாக நம்ம கிச்சனில் ஒரு பொருளாக இருக்க வேண்டிய பொருள்னு சொல்லுவேன். அடிக்கடி நம்ம வந்து வெளியே கொடுத்து ஷார்ப் பண்ணுறது அவ்வளோவா சீக்கிரமாக தங்காது. நான் வந்து இந்த மாதிரி நைஃப் ஷார்ப்னரில் ஷார்ப் பண்ணிப்பேன். எனக்கு கிச்சனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லுவேன் இந்த நைஃப் ஷார்ப்னரும் இந்த நைஃபும். இப்போது அதே வந்து கிச்சனில் இப்போது நம்ம குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் கடையும் போது கீழே கடையிறதுக்கு அந்த பிளேட் வச்சு கடைவேன். ஸோ இந்த மாதிரி துணியவே மடித்து வச்சு நல்லா பெருசாக மடித்து வச்சு அதை வச்சு நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக கடைஞ்சிடும். நல்ல பெரிய துணியாக வச்சு கடையணும். கடைஞ்சிட்டு இதில் வந்து கொஞ்சம் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து குக்கிங் பண்ணும்போது நம்மளுடைய பொருட்களை வந்து திருப்தியாக வாங்கி வச்சோம் அப்படின்னாவே தான் நம்ம கிச்சனில் நின்று வேலை செய்யும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்யலாம். அந்த மாதிரி எனக்கும் வந்து திருப்தி இருக்கும். என்னுடையது மாடலர் கிச்சன் அப்படின்றதுனால நான் வந்து
கொஞ்சம் நல்ல நல்ல பொருட்களாக தேடி பிடிச்சி வாங்கியிருந்தேன். இன்றைக்கி அந்த தால் செஞ்சு மட்டன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். மட்டன் கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. மட்டன் கிரேவிக்கு எப்போவுமே வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டோம் அப்படின்னாவே அதனுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்டு. இதுவும் ஆட் டு கார்ட் ப்ராடக்ட்டு தான். ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருந்த ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட 1 இயராக ஆட் டு கார்ட்டில் இருக்குது இது. ஆனால் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் தாட்டில் இது வாங்கினேன். ரொம்ப பிடிச்சிருந்த ப்ராடக்ட்டு. சின்ன சின்ன ஜாரு. இதில் வந்து நம்ம எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம், நம்மளுடைய இஷ்டம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக என்னுடைய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.